வாழ்த்துறை வழங்கிய கிராம நிர்வாக சங்கத்தின் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் சுந்தரராஜன் அவர்களுக்கும், TNSYU அமைப்பின் பொதுச் செயலாளர் அண்ணா கோவிந்தன் அவர்களுக்கும், பணி நிறைவு பெற்ற வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் மாநில பொருளாளர் மாதையன் அவர்களுக்கும், நம்முடைய அமைப்பின் மாநில நிர்வாகிகளுக்கும், இந்த போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்துள்ள சென்னை மாவட்ட தோழர்களுக்கும், இறுதியாக நன்றி உரையாற்ற உள்ள இந்த அமைப்பின் மாநில பொருளாளர் பெற அமைப்பின் உயர்மட்ட குழு உறுப்பினர் தோழர் ராஜேஸ்வரன் அவர்களுக்கும், தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேகாத வெயில உடலை வருத்திக் கொண்டு நாள் முழுவதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய வருவாய்த்துறையின் ஆணிவேர்களாக விளங்கக்கூடிய வருவாய் கிராம உதவியாளர்களே, வருவாய்த்துறை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வருவாய்த்துறை சங்கத்தின் மாநில மையத்தின் சார்பிலும் ஜாக்டோஜியோ பேரமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பு குழு சார்பிலும் பிற அமைப்பின் மாநில அமைப்பின் சார்பிலும் புரட்சிகரமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கள் உள்ளபடியே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் உள்ளபூர்வமான மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. தொடர்புட சில தினங்கள் முன்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் இந்த நிகழ்வுல கலந்துன்னு சொன்னாங்க. இல்லை கண்டிப்பாக வாய்ப்பினை ஏற்படுத்தி கண்டிப்பாக மதுரையிலிருந்து சென்னையில் இந்த தோழர்களை சந்திப்பேன் சொல்லி பல்வேறு பணிகள் கூட இன்னைக்கு சென்னை உங்களெல்லாம் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி தோழர்களே. ஏன்னா இன்னைக்கு வருவாய்த்துறையில எண்ணற்ற பணிகள் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு 75,000 பயனாளிகளுக்கு பட்டா வழங்கி என்ன சொன்னார்னா, வருவாய்த்துறை அலுவலருக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வட்டாட்சியர்ல மட்டும் அந்த பட்டா கொடுக்க முடியாது, ஒரு கிராம நிர்வாக அலுவலர் மட்டும் அந்த பட்டா கொடுக்க முடியாது. ஒவ்வொரு பணியிலும் அது தேர்தலாக இருக்கட்டும், பேரிடர் மேலாண்மை பணியாக இருக்கட்டும், இல்ல கலவரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு பணியிலும் வருவாய்த்துறையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு பணியிலும் இந்த கிராம உதவியாளர் பங்கு இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக எந்த பணி நடக்காது. இந்த அரசு உணர வேண்டும். முதலமைச்சர் நமக்கு வாழ்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாள் பூரா இங்க நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்நேரம் கூட பேசிட்டு வேணாமா? இன்னைக்கு கூட அமைச்சர் காலையில பார்த்து சந்திச்சோம். சட்டசபையில சில விஷயம் சொல்றாங்க. ஆனால் நம்முடைய நிர்வாகிகள் அழைத்து, இந்த ஆணிவராக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அழைத்து பேசி இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. நிச்சயமாக வருவாய்த்துறை சங்கத்தின் சார்பிலும் பெறா கூட்டத்தின் சார்பிலும் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் வலியுறுத்தி பேச்சுவார்த்தை அடிப்படையிலேயே அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை நிச்சயம் செய்வோம் என்ற வாக்குறுதியோடு அருமை தோழர்களே, வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் கிராம உதவியாளருக்கும் ஒரு ரத்த சம்பந்தம் ரத்த உறவு இருக்கிறது. 1999 தொடர் ஞாபகம் இருக்கும். இதே ஏப்ரல் மாதத்துல ஒரு காலவரையற்ற போராட்டம் கிராம உதவியாளர் நீங்க பண்ணீங்க. அதற்கு ஆதரவாக தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாநிலம் ஃபுல்லா ஒரு ஆர்ப்பாட்டம் ஏன் பண்ணாங்கன்னா, மறியலில் ஈடுபட்ட கிராம உதவியாளர்களை அப்போதைய இதே திமுக அரசு கைது பண்ணி சிறை வச்சிருந்தாங்க. அப்போதைய அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் நாஞ்சில் மனோகர் நம்மோடு நல்ல ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருந்த அமைச்சர். அவர்கிட்ட நாம பின்பாக பேசும்போது எங்களுடைய கோரிக்கை பின்பாக பார்த்துக் கொள்ளலாம், இந்த சிறையக்கூடிய தோழர்களுக்கு நீ நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேற்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதன் காரணமாக அன்றைய தினம் கிராம உதவியாளர் கோரிக்கைகள் வெகுளிக்கப்பட்டது என்பது வரலாறு தோழர்களே. அன்றைய தினம் மட்டும் கிடையாது, இன்று வரைக்கும் தோழர் நாம இப்ப கடந்த 10 மாதங்களா பயணிச்சுட்டு இருக்கோம். அதற்கு முன்பாக கூட நாங்க தலைமைச்சர் வரும்போதுதான் தோழர் வருவாங்க, திருவிழாவாசன் வருவாங்க, நடி வருவாங்க, மற்ற தோழர் வருவாங்க. அந்த முறையில பரஸ்பர நட்புகளை பரிமாறிக்கொண்டோம். இந்த உறவு என்பது இன்னைக்கு பெற அமைப்பின் காரணமாக வலுப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா நான் மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40,000 அலுவலர்களும் வீதிக்கு வந்து போராட நிலையை நாம் உருவாக்கி இருக்கோம். அதனால நிச்சயமாக நீங்க கலக்க வேண்டாம், சந்தர்ப்பட வேண்டாம். உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிச்சயமா நிறைவேறும். இன்னைக்கு கூட அமைச்சர் சொல்லியிருக்காங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி இருக்கும்போது இந்த வருவாய் உதவியாளர்களோட வரையறுக்கப்பட்ட ஊதியம் இருக்கு. இது வருவாய்த்துறைக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, ஒரு 4-5 துறைகள்ல இருக்கிற பிரச்சனை சொல்லியிருக்காங்க. ஆனால் வருவாய்த்துறை என்பது மற்ற துறையோட ஒப்பிட முடியாத துறை. பல உதாரணம் இருக்கு. கலைஞர் இருக்கும்போது அந்த
நிறைய விலக்குகள் கொடுத்திருக்காங்க. இதே போல ஒரு நிதிநிலையில் அரசு இருக்கும்போது வாகனங்களுக்கு விலக்கு கொடுத்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அந்த பணி நியமன தடை செய்வதற்கு விலக்கு கொடுத்திருக்காங்க. இப்படி பல வரலாறு சொல்ல முடியும். எனவே மித்த துறைகளோட நாம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பேற்பட்ட துறை ஏன்னு சொன்னா கடந்த திமுக ஆட்சியில இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாங்க. எந்த துறை மூலமா அதை கொடுக்குறேன்னு சொல்லி பல்வேறு ஆலோசனைகள் முதலமைச்சர் தலைமை கலைஞர் அவர்கள் ஒரு இறுதி கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, எந்த துறையில கொடுத்தா கூட அரசியல் சார்பு தன்மை இருக்கும், ஆனால் வருவாய்த்துறையில் மட்டும்தான் அரசியல் ஆதிக்கம் இல்லாத துறை. எனவே இந்த பணியை வருவாய்த்துறை கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது வருவாய்த்துறையில இன்னைக்கு அஸ்திவாரமாக ஆணிவேராக அடிப்படையாக இருக்கக்கூடியது இன்னைக்கு கிராம உதவியாளர் தான். தற்போது கூட கலைஞர் மாநிலம் வந்துருக்காங்க. தற்போது முதலமைச்சர் ரொம்ப பெருமையா சொல்றாங்க, இந்திய துணைக்கண்டத்திற்கு ஒரு முன்மாதிரியான திட்டம் வரவேற்கிறோம். அந்த பயனாளிகளை 1 கோடி பயனாளிகளை சரித்திர சாதனையாக ஒரு 3 மாதங்கள் தேர்வு செய்யணும்னு சொன்னா இந்த கிராம உதவிகள் எல்லாம் பண்ணிருக்க முடியுமா? இதை முதலமைச்சர் எண்ணி பார்க்க வேணாமா? அமைச்சர் எண்ணி பார்க்க வேணாமா? அப்ப சாதனையா நீங்க பண்றது காரணமா இருக்கு யாரு? வருவாய்த்துறையில அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த கிராம உதவியாளர் தான். இவங்களோட கோரிக்கையை முதன்மை கோரிக்கையா நீங்க பரிசீலனை பண்ணி பண்ணணும். ஆனால் நம்முடைய அமைச்சர் சட்டமன்றத்துல 4 துறைகள் சொல்றாங்க. இந்த கலைஞர் மாநிலத்தில் கூட நம்முடைய துறைக்கு வராதுன்னு சொல்லி அமைச்சர் ஒரு 3 மாதம் முன்னாடி சொன்னார். திட்டம் அறிவிப்பதற்கு 3 மாதம் முன்னாடி. ஆனால் எந்த துறையில கொடுத்தா கூட இந்த வெற்றி கிடைக்காது. அது தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு உள்வட்டத்திலும் மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய துறை எது? வருவாய்த்துறை மட்டுமே. எனவே தொடர்ந்து நிச்சயமாக அந்த காலமுறை ஊதியம் என்பது பெறுவதற்கான நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கூட இதனை வலியுறுத்தி, ஏன்னா நமக்கு வருவாய்த்துறையில ஒரு நுட்பமான பணிகள் பார்க்கிறோம். 2021 அலுவலக உதவியாளர் அந்த பணியிடங்களை அவுட் சோர்சிங் முறையில் நிரப்புவதற்கான ஆணையை இதற்கு முந்தைய ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஆணையிட்டது. அப்ப நாம ஒரு கோரிக்கை வச்சோம். வருவாய்த்துறை என்பது சாதாரண துறை கிடையாது. பல நுட்பமான பணிகளை பார்க்கக்கூடிய துறை. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், பேரிடர் காலங்களில் மக்களோட துறை. அப்ப இதுல அவுட் சோர்சிங்கே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாட்கள் 2021 ஒரு வீரம் சிறந்த போராட்டம் பண்ணோம். அதன் காரணமாக கடந்த ஆட்சியிலேயே 8 துறைகளில் இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த கடைநிலை பணிகள் அவுட் சோர்சிங் முறையில் இருக்கிறது. ஆனால் வருவாய்த்துறை மற்றும் இரவு காவலர், மசாட்சி, அலுவலக ஆகிய பணியிடங்களை காலமுறை அடிப்படையில் வழங்க வேண்டும் என்ற அரசாணை பெற்றிருக்கோம்னு சொன்னா ஒவ்வொரு முறையும் நாம போராட்டத்தை பெற்றிருக்கோம். அதே அளவில் இன்னைக்கு கிராம உதவியாளர் கூட அமைச்சர் சொல்லியிருக்காங்க, ஆரம்பத்திலிருந்தே சிறப்பு காலம் இருக்காங்க. ஆனா இந்த சூழ்நிலை அப்படி கிடையாது. பணித்தன்மைகள் மாறிட்டு இருக்கு, பணிப்பொழுதுகள் மாறிட்டு இருக்கு. எனவே நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முன்பாகவே இந்த கிராம உதவியாளருக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தும். இன்னைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு அமைச்சர் வசதி நேரவே பார்த்தோம். பார்க்கும்போது உள்ள போனே என்ன சொல்றாங்கன்னா, கிராம உதவியாளருக்கான கருணை அடிப்படை நியமனம் அடிக்கடி கேட்டிருந்தீங்க, ஆணை போட்டோன்றாங்க. அவர் பார்த்து வாட்ஸ்அப்ல வருது, சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. அது முன்பாக அமைச்சரோட நியமன உதவியாளர் அதே போல துணை செயலாளர் பேசும்போது அரசாணை என்பது வெளியில பட்டிருக்குன்னு சொன்னாங்க. தலைவர் கூட நீங்க வந்தபோது கேட்டிருக்கேன். எனவே தொடர்ந்து பெறால ஒரு கோரிக்கை இன்னைக்கு நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம மகிழ்ச்சியாக பார்க்க முடியும். பெறால எங்களுடைய கோரிக்கையில முக்கியமான கோரிக்கை தொடர்ந்து கருணை அடிப்படை நியமனம் கலைஞர் கொண்டு வந்து திட்டம் இன்று அவருடைய மகன் காலத்துல நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அந்த விழுக்காடு என்பது 25% குறைக்கப்பட்டுள்ளது. ஜாக்டோஜியோட கோரிக்கை தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டு கடந்த கூட்டத்தில் சேர்க்கப்பட்டது. நான் சொன்னேன் அப்ப கூட மரணம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. நீ வட்டாட்சியில் இருந்தாலும் அந்த குடும்பம் நெருக்கடியில் இருக்கும் போது, ஒரு கிராம உதவி இருந்தாலும் அந்த குடும்பம் நெருக்கடியில் இருக்கும் போது, அப்ப 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அந்த குடும்பத்துல கருணை அடிப்படை நியமனம் வரலன்னு சொன்னா என்ன விமர்சிப்பாருங்க? அப்ப அந்த திட்டத்தோட நோக்கமே தோற்கடிக்கப்படுகிறது. அப்படிதான் நீங்க அரசு சொல்லிக்கிறோம். நம்முடைய முன்னாள் வருவாய் நிர்வாக ஆணையர் பிரபா சார் படிச்சு பார்த்து சொன்னாங்க, நிச்சயமா நீ சொல்றது கரெக்ட், அரசாணை தவறுதலா போட்டிருக்காங்க. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு துறையிலுமே கருணை அடிப்படை இல்லைன்ற நிலைதான் இருக்கு. நிச்சயமாக இதனை நான் ரத்து செய்வேன்னு சொன்னாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய முன்னாள் ஆணையர் அவர்கள் டெல்லி பணிக்கு போயிருக்காங்க. அந்த கோப்புகள் அப்படியே தான் இருக்கு. எனவே தொடர்ந்து
அதுவும் கூட அடுத்த 6 மாதங்கள்ல அந்த கருணை அடிப்படையிலான இந்த விழுக்காடு என்பதை மீண்டும் 25% உயர்த்துவதற்கு பெரா அமைப்பின் சார்பிலும் ஜாக்டோ அமைப்பின் சார்பிலும் போராடி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். முதலமைச்சர் சொன்ன மாதிரி, ஏன்னா ஜாக்டோஜியோட இதுவரைக்கும் அங்கம் வகிக்காத வருவாய் கிராம ஊழியர் சங்கம் கடந்த மாதம் நடைபெற்ற போராட்டங்கள்ல பல்லாயிரக்கணக்கான அலுவலர்கள் கூடியிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைக்கும் இது வலு சேர்க்கும். அதே போல ஜாக்டோஜியோ கோரிக்கையான அந்த ஈட்டி விடுப்பு சரண் ஊதியம் சிபிஎஸ் ரத்து செய்து வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறார்கள். இன்னைக்கு அரசு எப்படி பார்க்க வேண்டியிருக்கும். இதே இடத்துல 2023 மே மாதம் ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்தணும். வருவாய்த்துறை செக்ரட்டரி சார்பில் 2000க்கும் மேற்பட்ட தோழர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் நேரடியா விருதுநகர்ல இருந்து விமானத்தில் இங்க வந்தாங்க. நாங்க வந்து ஆவின் மூலம் நடத்திருக்கோம். வந்து பேச்சுவார்த்தை பண்ணாங்க, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வருவாய் இன்னைக்கு வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் இருக்கலாம் தரையில் அமர்ந்து தான் இன்னைக்கு வந்து அந்த அவசர செயல்கள் கலந்துக்கிட்டாங்க. அமைச்சர் வந்து 1 மணி நேரம் ஸ்கூல் கூட உட்காந்தாங்க. எங்க வருவாய் நிர்வாக ஆணையர் வாசல். அதான் முதல் போராட்டம் தமிழக வரலாற்றுல ஒரு அமைச்சர் போராட்ட களத்திற்கு நேரடியாக வருகை தந்து 1 மணி நேரம் காத்திருந்து உங்களது அனைத்து கோரிக்கைகளும் ஏற்கப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்த. ஏன் சொல்றேன்னா, அது வட்டாட்சியினாலும் சரி துணை ஆட்சியினாலும் சரி வீதியில் இறங்கி போராடாமல் நிச்சயமாக எந்த கோரிக்கையும் ஏற்கப்படாது. இது விதிகள் கிடையாது. கடந்த ஆட்சியை வந்து போராட்டம் பண்ணோம், இந்த ஆட்சியில போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து எந்த ஆட்சி வந்தா கூட நம்முடைய உரிமைக்காக நாம தான் போராட வேண்டிய அவசியம் தோழர்களே. நிச்சயமாக கிராம உதவியாளர் சங்கம் கிராம ஊழியர் சங்கம் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகிறீர்கள். உங்களது அனைத்து கோரிக்கைகளும் விரைவில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. எதிர்பார்த்தவர்களாக இன்று 4:30 மணிக்கு நம்முடைய நிதித்துறை அமைச்சர் வர சொல்லிட்டாங்க. நிச்சயமா தோழர்களே, மற்ற விஷயங்களை பேசிட்டு கிராம உதவியாளருக்கான கிராம ஊழியருக்கான கோரிக்கைகளை நிதித்துறை சார்பில் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை கூட நம்முடைய அமைச்சர்கிட்ட வலியுறுத்துவேன். அதே போல வருவாய்த்துறை அமைச்சர்கிட்ட நீங்க கோரிக்கையோட பரவி பார்க்கலாம். நிறைய கோரிக்கை வந்து பணி கொடுத்தாச்சு. இந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கிராம ஊழியருக்கான கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் என்ற வலியுறுத்துவோம் என்ற வாக்குறுதியோடு தோழர்களே, பெராவின் சார்பில் வருகின்ற 25ஆம் தேதி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 1 மணி நேரம் வெளிநடப்பு. நம்ம தோழர்கள் கேட்டாங்க, நாங்க எங்க வெளிநடப்பட்டது வெளியே தானே இருக்கோம் அப்படின்னாங்க. இருந்தாலும் அந்த கிராமத்திலிருந்து 1 மணி நேரம் முன்னதாக கிளம்பி அந்த வட்டாட்சியோட வாசலில் நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல ஒருவர் கூட விடவிடாமல் நாளை காலம் போவீங்க, வசதியில போகாமல் இருந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அளவு மாற்றமே குணமாற்றம், குணமாற்றமே கொள்கை மாற்றம். ஏன் பெறா உருவாக்கணும்? தூத்துக்குடியில ஒரு கிராம நிர்வாக அலுவலர் வந்து நேர்மையா படிச்சதுக்காக அவங்க அலுவலகத்திலேயே படுகொலை பண்ணாங்க ரத்த வெள்ளத்துல. அந்த புள்ளி ஆரம்பிச்சதுதான் இந்த பெறா குண்டமைப்பு. இன்னைக்கு தாக்குதல் என்பது ஒரு இயல்பாயிட்டு இருக்கு. ஒரு ஆக்கிரமிப்பு அகற்ற போறோம், ஒரு நிலத்தை அழக போறோம், பல்வேறு தாக்குதல் நமக்கு இருக்கு. கடலூர்ல ஒரு பெண் வட்டாட்சி தாக்கப்பட்டார், நிர்வாக அலுவலர் தாக்கப்பட்டிருக்காங்க, சர்வே தாக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்கு. அதே போல வருவாய்த்துறை அலுவலருக்கு ஒரு தனி பாதுகாப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை வந்து முதன்மையான கோரிக்கை வச்சிருக்கோம். அதே போல இன்னைக்கு பணிகள் அதிகமான பணிகள் இருக்கு. காலையில் கூட ஒரு வாட்ஸ்அப் செய்தி, ஒரு கிராம நிர்வாக அலுவலர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது, நிர்வாகம் காரணம் சொல்லி செய்து வருகிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான புது புது திட்டங்கள் ஒரு விளம்பர திட்டங்களா இருக்கு. அதனால யாருக்கு என்ன பயன்? பொதுமக்களுக்கு நன்மை இருந்தாலும் கூட நாம வந்து இரவு போல பார்க்கலாம். ஆனால் பேரளவுல திட்டங்களை அறிவிச்சு நிதி ஒதுக்கீடு கொடுக்கறது கிடையாது. பல்வேறு சிரமம் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுருங்கி இன்னைக்கு 14,000 போச்சு கிராம உதவியாளர்கள். எத்தனை ஆயிரம் பணிகளை நாம வந்து இழந்திருக்கோம். அதே போல கிராம நிர்வாகங்கள் ஒவ்வொரு பணியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 40 விழுக்காடு பணியிடங்கள் வந்து காலியாக வைக்கப்பட்டு திட்டமிட்டு காலியாக வைக்கப்பட்டுள்ளது. அதே போல நீங்க முக்கியமான கோரிக்கை என்ன வச்சிருக்கீங்க? கல்வி தகுதி வந்து 10வது உயர்த்த வேண்டும். அரசே பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கு. காலசூழல் நிறைய மாறிட்டு இருக்கு. நேற்று ஒரு செய்தி, இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்ல நடுத்தர வர்த்தகமே இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்? ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறைகளோட வேகம் பரவிட்டு இருக்கு. அப்ப இன்னொரு 5 ஆண்டுகள் துறை எப்படின்னு சொல்ல முடியாது. மேற்கத்த மக்கள் தான் இருப்பாங்க, இல்லைன்னா கீழே அடுத்த மக்கள் தான் இருப்பாங்க. இந்த நடுத்தர வர்க்கமே இல்லைங்கிற நிலை இருக்கு ஆயிட்டு இருக்கு. அப்ப அரசு ஊழியர்கள்ல பெரும்பாலான நிலை எங்க இருக்கும்? நடுத்தர வர்க்கமா தான் இருக்கும். அந்த நிலையை இல்லாம யோசிச்சு பாருங்க. அந்த அரசு துறைகள்ல அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை தொழில்நுட்பம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட போகிறது.
நீங்க சர்வே எப்படி பண்றாங்க? ஆள் இல்லாத ட்ரோன் மூலம் பண்றாங்க. அப்ப சர்வே வேலை கிடையாது, செயின் பிடிக்கிற ஃபீல்டர்ஸ் வேலை கிடையாது. தொடர்ந்து நம்முடைய கோரிக்கையை வெல்ல வேண்டும் சொன்னா நிச்சயமாக நாம் ஒவ்வொரு கூட விடுபடாமல் நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். அதே போல மிக முக்கியமான கோரிக்கை இன்னைக்கு கிராம ஊழியர்களுக்கு பென்ஷன், அதே போல ஊதியம், அனைத்து கோரிக்கைகளும் நிச்சயமாக இந்த போராட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். வருவாய்த்துறையில நீங்க அரசு இயந்திரத்தோட அச்சாணி எதுனா வருவாய்த்துறை தான். அந்த கேந்திரமான துறையோட அடிப்படை அஸ்திவாரம் யாருன்னா கிராம உதவியாளர் தான். எனவே இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் இந்த கிராம ஊழியர்களோட அனைத்து கோரிக்கைகளும் உடனடியாக அழைத்து பேசி தீர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்து உங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தோளோடு தோன்றிருப்போம் தொடர்களே. வருவாய்த்துறை சந்தித்தார். அது மட்டுமல்ல, தேவை ஏற்பட்டால் மாநிலம் முழுவதும் களத்தில் இறங்கி போராடி நிச்சயமாக வெல்வோம் என்ற உறுதியோடு காலையிலிருந்து இதுகாரம் சிறமேற்கொண்டு இந்த போராட்டம் கலந்து கொண்டிருக்கீங்க. நிச்சயமாக உங்களது அனைத்து கோரிக்கைகளும் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு இல்லம் திரும்ப நிச்சயமாக கோரிக்கைகள் வெல்லும் என்று கூறி விடைபெறுவதோடு நன்றி, வணக்கம்.